யாரோ ஒருத்தன் பெருசா ஏதோ செய்யறான். அது ஏன் எதுக்குன்னு தான் புரியல. பொண்ணுங்கனாலே பலவீனமானவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல பலம் ஆக்கணும். நீங்க பேசும்போதே தெரிஞ்சது பெண் கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு. நம்மளோட ஊர்ல நம்மளோட தமிழகத்துல பெண் கல்வி ரொம்பவும் சிறப்பாக தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் எதிர்காலத்துல வருங்காலத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக பெண்கள் இந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டீரியோ டைப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு அவங்க விரும்பக்கூடிய தொழில் படிப்பு அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். இப்போ வரைக்குமே நம்ம பெண்கள்னா ஆசிரியர்கள், மருத்துவம், இன்னும் சில துறைகள் அப்படி வச்சுருக்கோம். என்ஜினியரிங்னா கூட அவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அப்படி சிவில் இன்ஜினியரே கொஞ்சம் கம்மி. ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் கெமிக்கல், மெக்கானிக்கல், இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி பல துறைகள் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் இந்த மாதிரியான பொறியியல் துறைகளில் பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னா, அதுக்கெல்லாம் வேலை நீங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்காது. நீங்கள் அந்தந்த இடத்துக்கு போகணும். அப்போ ஏன் போனால் என்ன தப்பு அப்படின்னா, நீங்கள் குடும்பம் நடத்த முடியாது. அப்போ குடும்பம் நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும்னு சொன்னாலே வேணாம்மா இப்போதைக்கு பக்கமாக வேலை பாரு, ஏன்னா கல்யாணம் ஆனப்புறம் நீ எங்கே இருக்க போகிறேன்னு தெரியாதே. அப்படி அடுத்து திருமணத்துக்கு பிறகு 2 பேரும் 2 இடத்துல வேலை பார்க்குறாங்க. யார் வேலையை விடணும்? யார் டிரான்ஸ்ஃபர் வாங்கணும்? அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கினா சீனியாரிட்டி போயிடும். இவங்க வாங்கினா டபுள் ப்ரமோஷன் கொடுப்பாங்களா? இல்லை இல்லை, எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் இந்த பெண் தான் வேலையை விடணும். இந்த பையனோட வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலும் இந்த பொண்ணு தான் லீவ் போடணும். அவர் லீவ் போட மாட்டார். இதில் இன்னொரு நுட்பமான செய்தி இருக்கும். கணவனும் மனைவியும் 2 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேரில் யாருடைய முதலாளி பெண்ணோ அவங்க தான் லீவ் போடுவாங்க. ஏன்னா அந்தம்மா புரிஞ்சிக்க மாட்டாங்களா? ஏன் அந்த ஐயா புரிஞ்சிக்க மாட்டாரா? அவர் வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகாதா? இந்த அளவுக்கு ஒரு பெண்ணுடைய கல்வி, தொழில், திறமைங்கிறத அந்த குடும்பம் சார்ந்ததாக தான் வச்சுருக்கணும். அப்படிங்கிறத உடைச்சாதான் பெண்கள் விரும்புகிற கல்வியை, வேலையை கற்க முடியும். அப்போது அந்த சோஷியல் சைக்கி, சமூக மனப்பான்மை அது மாறணும். அப்போ தான் இந்த கல்வித்துறையில் பெண்கள் இன்னும் நிறைய சாதிக்க முடியும். மேம், அதே மாதிரி பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க பெரியாரோட புத்தகத்தின் ஒரு பக்கமாவது எல்லா பெண்ணும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு. ஆனால் பெரியாரோட புத்தகங்களில் எடுத்துக்கிட்டால் அதோட பிரதான கொள்கை கடவுள் மறுப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலே என்னவோ பெண்கள் பெரியாரை புரிந்து கொள்ளாமல் அவர் புத்தகங்களை வாசிக்காமல் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலே ஒரு பெண் ஏன் பெரியார் புத்தகத்தை படிக்கணும்? நல்ல கேள்வி. என்னென்னா, பெண்கள் தனக்கு பிடித்தது எது அப்படிங்கிறத செய்கிறத அளவுக்கு தனக்கு நல்லது எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க இன்னும் கற்றுக்கல. எனக்கு இப்படி இருக்க பிடிக்குது, ஆனால் எனக்கு எது நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க பெரியாரை படிப்பார்கள். உங்களுக்கு கடவுளை பிடிக்குது, இருக்கட்டும். பெரியார் நீங்கள் கும்பிடாதீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றும் தடை சட்டம் போடலை. ஆனால் ஒரு விளக்கம் சொல்கிறார். பக்தி என்பது தனிச்சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. பக்தி இல்லாட்டி நட்டம் இல்லை, ஆனால் ஒழுக்கம் இல்லாட்டி எல்லாமே பாழ். அப்போது பெண்களுக்கு உங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கவங்க பக்தியாக இருக்கணுமா, ஒழுக்கமாக இருக்கணுமா? ஒழுக்கமாக இருக்கணும். இதை புரிஞ்சிருச்சுன்னா பெரியாரை படிப்பாங்க இல்லையா? அப்போது எந்த ஒரு தடையும் இல்லாமல் பெண்ணுரிமையை யோசித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா, இலக்கணத்திலேயே சொல்கிறாங்க, தொல்காப்பியரே சொல்கிறாரு, பெருமையும் திறனும் மகடூக்கில்லைன்றாரு. பெருமையும் சிறப்பும்
பெண்களுக்கு இல்லை, அது ஆண்களுக்கு தான் அப்படின்னு. இப்போது தொல்காப்பியம் மிக பழமையானது, தமிழில் 5000 ஆண்டு பழமையில் ஒரு இலக்கணம் இருக்குன்னா அது எனக்கு பெருமை தான். ஆனால் அந்த பழமையான இலக்கணம் பெண்ணுக்கு வந்து திறமையும் பெருமையும் இல்லைன்னு சொல்கிறத எப்படி ஒத்துக்கிறது? அப்போ 2 கேள்வி வருது. இவ்வளவு பழமையானதுங்கிறதுக்காக அதை ஒத்துக்கிறதா, எவ்வளவு பழமையானதாக இருந்தாலும் இந்த பெண்ணுடைய உரிமைக்கு எதிராக இருந்தால் அதை தூக்கி தள்ளி வைங்க. எது சரி? பெரியார் சொன்னது இந்த 5000 இல்லை, அதுக்கு முன்னாடி 50,000 ஆண்டுகளாக ஒரு விஷயம் இருந்தால் கூட நீ இன்னைக்கு சுதந்திரமாக இருப்பதற்கு அது தடையாக இருக்குது அப்படின்னா அதை தள்ளி வைங்க. இதுதான் பெரியார் சொன்னது. அண்ட் மேம், அதே மாதிரி வந்து இப்போ பெண் சுதந்திரத்திற்காக பெரியாருடைய போராட்டங்கள்ல உங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? அண்ட் பெண் சமத்துவத்தில் பெரியாரின் செயல்பாடுகளை நீங்க வந்து வியந்து பார்க்குற விஷயம் என்ன மேம்? பெரியார் அவர்கள் நடத்தின எல்லா போராட்டமுமே பெண்கள் வாழ்க்கையில் முக்கியமானது தான். பெண்களுடைய உடைகள் பற்றி அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பெண்கள் எப்படி உடை உடுத்தணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரே வார்த்தை சொல்கிறாரு, ஆண்கள் மாதிரி உடை உடுத்தணும். ஏன் வந்து உங்களுடைய உடைங்கிறது நாகரிகமாகவும் அல்லது வசதி சார்ந்ததாகவும், பெண்ணுடைய உடைங்கிறது அழகு சார்ந்ததாகவும். வசதி 2ஆம் பட்சம். உங்களுக்கு வசதி தான் முக்கியம், உங்களுக்கு அழகு தான் முக்கியம். இதை மாற்றணும். நீங்களும் உங்களுக்கு எது வசதியோ, எனக்கு ஒரு ஜீன்ஸு, ஒரு நல்ல முடமுடன்னு ஒரு சட்டை, அதுதான் வசதி அப்படின்னா அப்படி தான் வரணும். இப்போ வீட்டில் வேலை செய்கிறாங்க, ஒரு ஆண் எப்படி வேலை செய்யும்போது வசதியான உடையில் இருக்காரோ அப்படி பெண்ணும் வசதியான உடையில் இருக்கணும். அது மாதிரி எங்கேயுமே எது உங்களுக்கு வசதி, எது உங்கள் உடம்புக்கு கௌரவம், இதை தேர்ந்தெடுப்பதில் ஆண்கள் எவ்வளவு சுதந்திரமாக தெளிவாக இருக்காங்களோ அது மாதிரி பெண்கள் இருக்கணும். இதை விட ஒரு சிறந்த விளக்கம் வந்து இல்லை. இப்படி நிறைய இருக்கு. நான் இப்போ இது மட்டும் சொல்றேன். அதே மாதிரி பெண்ணின் திருமண வயது 21, இந்த சட்ட திருத்தம் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப 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 முக்கியம். ஏன்னு சொன்னால், முதல்ல வந்து பெண்களுடைய திருமண வயது 7ஆக இருந்திருக்கு 1800களில். அப்புறம் அதை வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் மெதுவாக அப்படி இப்படி ஏறி 12 ஆயிருக்கு. இந்த 12லேருந்து 14 ஆக்கிறதுக்கு தான் பெரிய போராட்டம் நடந்திருக்கு. பெரிய போராட்டம். ஏன்னு சொன்னால் ரொம்ப எதிர்க்கிறாங்க. பாராளுமன்றத்தில் அப்போ இருந்த சட்டசபை, அதுக்கு பேர், அங்கே வந்து இந்த ஒரு தீர்மானத்தை டாக்டர் ஹர்பிலாஸ் சாரதா, அவர் ஒரு ஆண் தான், அவர் வந்து ஒரு மருத்துவராக அவர் பார்க்குற வழக்குகள், அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்து இப்படி மனம் பதறி எழுதுறாரு, எப்படியாவது இந்த சட்டத்தை கொண்டு வாங்க. 7 வயசுக்கு, அதாவது பியூபர்ட்டி இன்னும் சொன்னால், அவங்க வந்து வயசுக்கு வந்த பிறகு திருமணம் பண்ணால் அவங்க வந்து நரகத்துக்கு போவார் அப்பான்னு எழுதியிருக்கு.